அப்படின்னோடனே இந்த மேடம் கேட்குறாங்க, மேடம் இன்னொரு கேஸ் அட்டன் பண்ணணும்னு சொன்னீங்களே, அதுக்குள்ளவா வந்துட்டீங்க? சார் எதுக்கு சார் மெனக்கடுறாங்க, இவ்வளவு மெனக்கடுறாங்க? அதில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது சார். தன்னை அழகாக்கி காட்டுவதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. அந்த மகிழ்ச்சியை தேடி சாப்பாடு மகிழ்ச்சி, துணிமணி மகிழ்ச்சி, உறவுகள் மகிழ்ச்சி, உடல் நலம் மகிழ்ச்சி, பக்தி மகிழ்ச்சி. நீங்கள் நேர கோவிலில் போய் நின்று ஒரு அரை மணி நேரம் அந்த சுவாமி முன்னாடி நின்று கண்ணை மூடி ஆத்மார்த்தமாக நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்து பாருங்கள், உள்ளத்துக்குள்ளே ஒரு உற்சாகம் இருக்கும். ஆத்மார்த்தமாக செஞ்சா நல்லா ஞாபகம் வச்சுங்க. சும்மா அட்டண்டன்ஸ் கொடுக்க கோயிலுக்கு அட்டண்டன்ஸ் கொடுக்க தான் போகிறேன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வாசலில் கடக்கிற கோபுர வாசலில் கடக்கையில் பைக்கில் போகிறவன் ஃபுட்ரெஸ்ட்டில் காலை வச்சு அப்படி எந்திரிச்சு உட்கார்ந்தாச்சுன்னா அவர் கும்பிட்டுட்டாராமா. மீனாட்சி மார்க் அட்டண்டன்ஸ். அவன் மீனாட்சி தாய் சொல்கிறான், நாசமாக போகிறவனே நீ வராமல் போகிறதாண்டா நல்லது, அப்படியே போ. பக்தி மகிழ்ச்சி சார், ஈகை மகிழ்ச்சி, ஈத்துவக்கும் இன்பம்னார். நீங்கள் கொடுத்து பாருங்க, இல்லாதவனுக்கு கொடுத்து பாருங்க. அவன் நன்றின்னு சொல்கிற போது அவன் முகத்தை பாருங்க, 30 நாளைக்கு சந்தோஷமாக இருக்கலாம். இல்லாதவனுக்கு கொடுத்து பாருங்க, இருக்கிறவனுக்கு கொடுக்கக்கூடாது. இல்லாத வரியார் கொன்று ஈவதே ஈகை, மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீர துடைத்து. இல்லாதவனுக்கு கொடுத்து பாருங்க, நன்றி ஐயா, நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு நல்லா இருக்கணும் ஐயா. இல்லாதவன் மாதிரி நடிக்கிறவனுக்கு கொடுக்கக்கூடாது. பிச்சைக்காரனே இப்போ நடிக்கிறான். மதுரை மாட்டுத்தாவணியில் ஒரு பிச்சைக்காரன் வந்து, ஐயா சாமி குரல் கரெக்டாக இருக்கா, சாப்பிட்டு 10 நாள் ஆச்சியா அப்படின்னா, என் தகுதிக்கு மீறி 50 ரூபா கொடுத்தனுங்க. 50 ரூபா கொடுத்துட்டு, தம்பி பசிக்குதுன்னு சொல்ல போய் தான் 50 ரூபா கொடுத்தேன், தண்ணி இன்னும் வாங்கி அடிச்சிடக்கூடாது, ஓகே, பசி என் தகுதிக்கு மீறி 50 ரூபா கொடுத்துருக்கேன்டா. அதுக்கு அவன் சொல்கிறான், எசமா பசிக்குதுன்னு சொல்லி வாங்கின காசில் சாராயம் குடிப்பேனா எசமா, அதுக்கு நான் வேறு தனியாக வச்சுருக்கேன் எசமாங்க. அவன் பசிக்குதுன்னு அவன் நடிக்கிறான். புரியுதுங்களா? இல்லாதவனுக்கு உண்மையான ஏழைக்கு கொடுத்து பாருங்கள், நல்ல பேச்சை கேட்டு பாருங்கள், நல்ல இசையை கேட்டு பாருங்கள், எல்லாமே மகிழ்ச்சிங்க. இந்த மகிழ்ச்சிகளை நோக்கி நம் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறதா? உண்மையாகவே மகிழ்ச்சியை தீர்மானிப்பது சூழ்நிலை, மனநிலை. இந்த அறிஞர்கள் இதை ஞாபகத்தில் வச்சுங்க. மகிழ்ச்சியை தீர்மானிப்பது சூழ்நிலை, மனநிலை, ஆட்டிடியூட். சில பேர் பார்த்தீங்கன்னா பாதாங்கீரை கூட, பாதாங்கீர் சுவையான பாதாங்கீர் கொடுத்தீங்கன்னா லாலாக் முழுங்கிரும். ஒரே முடக்கில் சார் பாதாங்கீர். எப்படின்னு இருக்கு பாதாம்? நீ ருசிச்சே சாப்பிடலையடா. சொல்ற புரியுதுங்களா? வாழ்க்கையின் ஒவ்வொரு சனத்தையும் எவன் ருசிக்கிறானோ அவனுக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கிறது. எவன் வாழ்க்கையை ரசிக்க தெரியவில்லையோ அவனுக்கு நடிப்பாக இருக்கிறது. அவ்வளோதான். பாதாங்கீரை பழக்கணும் குடிக்கிறான். சில பேர் வெறும் தண்ணீர், பச்சை தண்ணி, வெறும் தண்ணீர் கொடுங்க, சிப்பை சிப்பாக குடிச்சு, இறைவா நன்றி. எதுக்கு? வெறும் தண்ணீருக்கு நன்றி சொல்லுவான். இறைவா நன்றி ஐயா. ஏன்னா உணவாகவும் இருக்க வல்லது நீர் மட்டும்தானே. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி. இன்னொன்று சொன்னால், நீருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது. தண்ணீருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் உண்டா? வேறு ஏதாவது வச்சு தண்ணீர் இருக்கிற இடத்த நிரப்ப முடியுமா? நீங்கள் கோயத்தில் இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட்டு சோப்பு 2500 ரூபா ஒரு கட்டி வாங்க, ஒரு சொம்பு தண்ணியாவது வேணும்ல. ஒரு சொம்பு தண்ணியாவது இருந்தால் தானே சோப்பை உபயோகப்படுத்துவீங்க. பாசுமதி அரிசி, காஸ்ட்லியஸ்ட் அரிசி, தண்ணி வேணும்ல. தண்ணினா ஐ மீன் வாட்டர், H2O. ஒன்று நீங்கள் ஆமாம் சார் வேணும் சார், எது இருந்தாலும் இல்லாட்டாலும் வேணும் சார், அந்த கதைக்கு போயிடாது.
தண்ணீரை கூட ரசித்து குடிக்கிறான் சார் சில ஆள். பாதாங்கீரை கூட லொலக்குன்னு குடிக்கிறான் சில ஆள். அதில் வாழ்க்கையை ரசிக்கிறவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது வாழ்க்கை. வாழ்க்கையை ரசிக்க தெரியாதவன் அப்போ தான் சூழ்நிலை வருது. வாழ்க்கையை ரசிக்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் இல்லை. அதான் நடிக்கிற கட்சி. சூழ்நிலை இல்லைல்ல, அதனால தானே இன்றைய சூழ்நிலையில்னு தலைப்பு போட்டிருக்கிறாங்க. சூழ்நிலை மாறி போச்சுன்னு வைங்க. நான் மதுரையிலேருந்து சென்னைக்கு போகிறதுக்கு ஒரு பஸ்ஸில், ஓல்வா பஸ், பிரமாதமான பஸ், புதுசாக இறங்கியிருக்காங்க. சேர்லாம் அந்த சீட்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி குஷன், புஷ் பேக், பிரமாதமாக இருக்கு. ஏசி, ஃபுல் ஏசி போட்டு ஏறி உட்கார்ந்த உடனே அந்த கண்டக்டரை கூப்பிட்டு, பிளாங்கெட் ப்ளீஸ். எனக்கு இது வரைக்கும் விளங்காததில் இது ஒன்று. ஏசி பஸ்ஸில் டிக்கெட் எடுத்து பிளாங்கெட் ப்ளீஸ், அப்புறம் இதுக்கு ஏசி பஸ்ஸில் டிக்கெட் போட்ட பிளாங்கெட்டை போட்டு மொத்தமாக மூடிட்டு அந்த ஏசி குளிரை அனுபவிக்காமல் மொத்தமாக மூடிட்டு தூங்குறாங்க. பிரமாதமான பஸ்ஸு சார். நல்ல எனக்கு பிடிச்சமான ஒரு விஜய் சேதுபதி படம் வேறு போட்டிருக்காங்க. பிரமாதமாக இருக்குது. சரி, இன்றைக்கி மதுரையிலேருந்து சென்னை வரைக்கும் 9 மணி நேரம் பிரயாணம் பிரமாதமாக அமைய போகுதுன்னு இறைவனுக்கு நன்றி சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கேன். வண்டி புறப்படுறதுக்கு ஒரு 3 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் உள்ளே வந்தான் பாருங்கள். இது வரைக்கும் சூழ்நிலை நல்லா இருந்தது. ஒரு 3 நிமிஷத்தில் ஒருத்தன் வந்து, பிரதர் உட்காரலாமா? உட்காருங்க சார். ஃபுல் லோடு, வாட்டர் நோ ரீப்ளேஸ்மெண்ட். உட்கார்ந்துட்டு டிரைவர் ஃபஸ்ட்டு கியரை டடக் அப்படின்னா இவன் அப்படி. இதில் என்ன பெரிய கூத்து என்னன்னா, ஏசி பஸ்ஸாக சுற்றி வந்து அடைச்சிருக்காங்க. இல்லைன்னா கூட அந்த பையில தூக்கி அவன் கழுத்தோடு தூக்கி ஜன்னல் வழியாக விடலாம். கரெக்டாக இந்த பக்கம் 2 பேர் உட்கார்ற சீட்டு சார் அப்படின்னா. நானும் கடவுளே இன்னைக்கு நம்மளை அவ்வளோதான் அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு இப்படியே சேரோடு சரிகிறேன். அவன் என்னை பார்த்து இந்த அதாவது அதுக்கு என்ன அர்த்தமா, இப்போ இல்லையா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கான், ஐ வில் டேக் டைம், இன்னும் கொஞ்சம். சார் நீங்கள் நம்புவீங்களோ மாட்டீங்களோ சார், 9.5 மணி நேரம் சண்டாள போய் என்னை டென்ஷன்லேயே வச்சுருந்தான் சார். ஒவ்வொரு தடவை பிரேக் போடலையும், ஒவ்வொரு தடவை கியர் போடலையும் அப்படிமா வாந்தி எடுத்து தொலைஞ்சிருந்தா கூட வாங்கியிருப்பேன் சார். எடுத்து தொலை இந்தடா போடுறோம், வீட்டில் போய் திட்டு வாங்கிட்டாவது அலசிக்கிறேன்டா. வாந்தி எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறா. நம்மளை பார்த்து ஜெஸ்டர் வேற, அதில் பயப்படாதீங்கிறான். என்ன அவன் இருக்கிறாங்கிறது தான் பயமே. ஒரு 2 நிமிஷத்தில் அந்த சூழ்நிலையை கெடுத்துட்டான் பார்த்தீங்களா. அந்த குடிகாரனை மாதிரி இன்றைக்கு பல இடங்கள், பல சூழ்நிலைகள், பல மனநிலைகள். அதனால் நடிக்கிறோம் அப்படின்னு இந்த பக்கம். வாழ்க்கை என்பது மிகப்பெரிய விஷயம். இது ஆக்சுவலாக இந்த தலைப்பு வந்து இந்திய திருநாட்டை விட்டுவிட்டு வெளிநாடுகளில் வந்து வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்களே அவர்களுக்கான தலைப்பு. இது அவர்களுக்கான தலைப்பு. இது வந்து வெறும் பட்டிமன்ற தலைப்பு அல்ல பெரியோர்கள். இட் இஸ் எ சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ். இது ஒரு மனநிலை ஆராய்ச்சி. உண்மையாகவே நீங்கள் இங்கே மகிழ்ச்சியாக தான் இருக்கிறீங்களா? சிரிக்கிறதுனால மகிழ்ச்சியாக இருக்கிறோன்னு நினைக்கிறீங்களா? சிரிக்கிறதுக்கு உதடு போதும், மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு உள்ளம் வேண்டும். மகிழ்ச்சி உதடு சம்பந்தப்பட்டதல்ல, உள்ளம் சம்பந்தப்பட்டது. இல்லை நிறைய கை நிறைய சம்பாதிக்கிறதுனால மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? மறுபடியும் சொல்கிறேன், மகிழ்ச்சி பணம் சம்பந்தப்பட்டதல்ல, மனம் சம்பந்தப்பட்டது. அதனால் உங்களுக்கான தலைப்பு. எங்களை ஏன் பேச கூப்பிட்டுருக்காங்கன்னா, எங்களுக்கு இந்தியாவில் எதுவும் சரியில்லை, சிஸ்டம் சரியில்லை, எதுவும் சரி, எதுவும் சரி. அதனால் நாங்கள் ஒரு 2 நாளாவது வந்து
ஒரு நல்ல நாட்டில் அமைதியாக உட்காந்து மகிழ்ச்சியாக இருந்துட்டு போகலாமா அப்படின்னு முயற்சி பண்ணுறதுக்காக வந்து எதுவும் சரியில்லை சார். தூத்துக்குடியில் துப்பாக்கிச்சூடு நடந்ததுன்னா முதலமைச்சர் சொல்கிறாரு, நான் அதை தொலைக்காட்சியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற. இது என்ன சார் கேவலத்தில்? அப்போ சிஐடி ரிப்போர்ட் கிடையாதா சார்? எங்கள் வீட்டில் எங்கள் சொந்த பந்தங்கள் என்ன செய்யுதுங்கிறத 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை என் மனைவி என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கா சார். என் வீட்லேயும் சிஸ்டம் சரியில்லை சார். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சொல்கிறா சார். அன்னைக்கு அத்தை வந்தாங்கள்ல அது சொல்கிறா. என் மனைவிக்கே அவ்வளவு இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியுதுன்னா முதலமைச்சர் சொல்கிறார். எனக்கு என்னன்னா நந்தினி படத்தில் பாம்பு தான் சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிடும். அதனால தான் நான் எங்களை கூப்பிட்டோன்னு ஓடியாட்டோம். மோகன சுந்தரம் எனக்கு ஃபோன் பண்ணோன்னு வரேன்ட்டேன். ஏன்னா எதுவுமே சரியில்லை. ஒரு ஆள் மையத்தில் இருக்கார், ஒரு ஆள் மன்றத்தில் இருக்கார். இருக்கிற தலைவலி போதாது, இந்த 2 தலைவலி வேற. ஏற்கனவே தலைவலின்னு உச்சத்தில் கிடக்கிறேன். இவர் மையம்ங்கிறார். அவர் பேசுறது பாதி பேருக்கு விளங்குது, பாதி பேருக்கு விளங்க மாட்டேங்குது. சரி, அவர் பேசுறது தான் விளங்க மாட்டேங்குதுன்னா இவர் உச்சரிக்கிறதே விளங்க மாட்டேங்குது. அதனால தான் இங்கே ஓடியாந்தோம். அதனால் இந்த தலைப்பு உங்களுக்கான தலைப்பு. உற்சாகமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். அறிஞர்கள் பேசுகிற போது உங்களுடைய கைதட்டலும் சிரிப்பு சப்தமும் தான் தீர்ப்பை எழுதுவதற்கு எனக்கு உதவியாக இருக்கும் என்று கூறி, அருமை பெரியோர்களே, இந்த தலைப்பில் முக்கியமான வார்த்தை சூழ்நிலை. இன்றைய சூழ்நிலையில் அட் ப்ரெசென்ட், இப்போ எங்கள் தாத்தா மகிழ்ச்சியாக இருந்தார். சத்யா சார் எங்கள் தாத்தா மகிழ்ச்சியாக இருந்தார் சார். வெறும் நெசவுக்காரர் சார். காலையில் இறங்கி சாயங்காலம் இருட்டு, அப்போ எலக்ட்ரிசிட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. இருட்டு அடைகிற வரைக்கும் தறியில் ஒரு பாவை அடசுனா தான் சார் சாப்பாடு. அவர்கிட்ட தாத்தா எப்படி தாத்தா இருக்க அப்படின்னு கேட்பேன். எனக்கு என்னடா குறைச்சல், ராஜா மாதிரி இருக்கேன் பாரு. எனக்கு என்னடா ஒன்றும் கிடையாது, எனக்கு என்னடா குறைச்சல், ராஜா மாதிரி இருக்கிறேன். இன்றைக்கி 85,000 90,000 ஐடி செக்டரில் வாங்குகிறான் மெட்ராஸில். என்ன ராஜா எப்படி இருக்க அப்படின்னா, இருக்கேன் சார். என்ன ஒரு மாதிரி சொரத்தில்லாமல் பேசுகிற? விடுங்க சார். பதிலே சொல்ல மாட்டேங்கிறான், நல்லா இருக்கேன்னு சொல்ல மாட்டேங்கிறான். அதை அனலைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த பட்டிமன்றம் போடப்பட்டிருக்கிறது என்பதை கூறி, அருமை பெரியோர்களை, இன்றைய சூழ்நிலையில் நாம், அந்த வார்த்தையும் கவனிங்க, புளூரல், நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா அல்லது மகிழ்ச்சியாக இருப்பது போலே நடிக்கிறோமா என்கிற இந்த அருமையான பட்டிமன்றத்தில் நாம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறோம். பாசிட்டிவ் ஆட்டிடியூட், உடன்பாட்டு சிந்தனையோடு உங்கள் முன்னால் வருகிறார் அருமை கவிஞர் எழுத்தாளர் மணிகண்டன் அவர்கள். அவர்களை வாழ்த்தி அவருடைய வாதங்களை வைக்குமாறு கேட்டுக்கொண்டு முன்னுரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆங்கிலம் போகிறதுன்னா தப்பு இல்லை, 2 பேராக போகணும். 5 பேராக போய் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி பண்ணக்கூடாது. இந்த இவருக்கு ஒரு கை தட்டிருங்க. நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டேன், ஒரு 16 தடவை எடுத்துட்டாப்புல. என் கல்யாணத்தில் எங்கள் மாமனார் கூட இந்த மாதிரி ஒருத்தரை ரெடி பண்ணல. கலப்புறாப்புல, இப்படி எடுக்கிறாப்புல, கீழே விழுந்துருவாரோன்னு பயமாக இருக்குது. அது ஏதாவது ஒரு பக்கமாவது நான் நல்லா இருக்க மாட்டேன்னான்னு நினச்சி எடுக்கிறார். ஆனால் அவருக்கு தெரியாது பாவம் என்னை பற்றி. என் மனைவி சொல்லுவா, இந்த அஜித்துன்னு ஒருத்தர் இருக்காராமே, என்னை மாதிரி இருக்காருன்னு சொல்லுவாவன். அதனால் அதில் 3வது ரோல் அந்த அம்மாவுக்கு கொலவெறியோடு என்னை பார்க்குது. பாருங்கள், லூஸாக இருக்க நான் அஜித்துன்னு எப்படி 1000 பேருக்கு சந்தோஷமாக இருக்குல்ல, இது தாங்க மகிழ்ச்சி. சே, கை தட்டணும்னு நினச்சா இன்ஸ்டால்மெண்ட்டில் தட்டாதீங்க. ஆங்கிலம் உலகத்தின் வணிக மொழி. ஆங்கிலம் உலகத்தின் வணிக மொழி.
சமஸ்கிருதம் உலகத்தின் வேத மொழி, உருது உலகத்தின் கவிதை மொழி, சீனம் உலகத்தின் குறியீட்டு மொழி, ஆங்கிலம் உலகத்தின் வணிக மொழி, சமஸ்கிருதம் உலகத்தின் வேத மொழி, உருது உலகத்தின் கவிதை மொழி, சீனம் உலகத்தின் குறியீட்டு மொழி. ஆனால் நம்முடைய தமிழ்தான் உலகத்திற்கே தாய்மொழி என்பதால் அந்த தமிழுக்கே என் தலைவணக்கம். எங்க தலைவரே எங்கே கிளம்பிட்டீங்க? தமிழ்நாட்டில் தலைவர்கள்லாம் கிளம்புறாங்கன்னு தான் இங்கே வரேன், வாங்க. இது உங்களை சொல்லி கோபத்தில் ஒரு காலத்தில் அண்ணா பேச்சை கேட்டு ஓட்டு போட்டோம், அப்புறம் காமராஜர் நடத்தையை பார்த்து ஓட்டு போட்டோம், அப்புறம் எம்ஜிஆருடைய ஈகையை பார்த்து ஓட்டு போட்டோம், இப்போ டோக்கனை வாங்கிட்டு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். இது புரிஞ்சாதான் கைத்தட்ட முடியும், நான் ஒன்றும் செய்ய முடியாது. இதுக்கு பேர் தாங்க ஃபிலிம் காட்டுறதுன்னு பேர். கொஞ்சம் பேசக்கூடாது ராஜா, உலகத்தில் கஷ்டமான வேலை பேசுறது தான். மகிழ்ச்சியாக இருக்குது, எனக்கு தமிழ்நாட்டிலையும் அப்படி தான் இருக்குது, இங்கேயும் அப்படி தான் இருக்குது. என்ன தெரியுமா, இங்கேயும் நம்மால் தான் அங்கே பாருங்கள் தூக்கி வச்சுட்டு நிற்கிறாப்புல பாருங்க. அடடா என் தங்கமே, என் சிங்கமே. அதான் அந்த அம்மா அப்படியே நயன்தாராவை பார்க்குற மாதிரி என்னை பார்க்குது. இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருக்காப்புல. ஒரு நிமிஷம் கொஞ்சம் உங்களுடைய சிந்தனையை என் பக்கம் வச்சுக்கணும். பொதுவாக இந்துக்களுடைய புனித இடம் எதுன்னு கேட்டால் காசிம்போம், இஸ்லாமியனுடைய புனித இடம் மெக்காம்போம், கிறிஸ்துவனுடைய புனித இடம் ஜெருசூலம்போம். நான் நினச்சேன் சார், இந்த ஊருக்கு வந்தபோது மனிதனுடைய புனித இடம் எதுன்னா மது வாசனையே இல்லாத இந்த குவைத் மாநகரம் தான் மனிதனுடைய புனித இடம். இப்பதான் தெரிஞ்சது இந்த நாடு ஏன் முன்னுக்கு வருதுன்னு. நம்ம ஊரில் பாரதி பாடினா பாருக்குள்ளே நல்ல நாடுன்னு, இப்போ பாருக்குள்ளே நல்ல நாடுங்கிறாங்க. இருக்கட்டும் நீதிபதி அவர்களே, நான் வெக்கத்தை விட்டு இந்த மேடையில் சொல்கிறேன். எனக்கு 45 முடிந்து 46 தொடங்குகிறது. 22 ஆண்டு காலமாக தமிழகம் தொடங்கி நியூயார்க் நியூ ஜெர்சி வரைக்கும் பேசியாச்சு. நெட்டில் வருது, எல்லா டிவிலையும் வருது, புண்ணாக்கு வருது. காலைல எமிரேட்ஸில் வந்து இறங்கினோன்னு பொதுவாக காதில் பூ கொடுப்பாங்க, நீங்கள் கையில் கொடுத்தீங்க. ஃபோட்டோ எடுத்து 6 மணிக்கு கதவை திறந்து காஃபி, 8 மணிக்கு மாமியார் வீடு மாதிரி இட்லி சட்னி பொங்கல். நான்லாம் கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன், 7 இட்லி இவ்வளோ சட்டி பொங்கல், ஒரு 4 வடை, 2 காப்பி, ஒரு பழம். உடனே அந்த அம்மா என் வயிற்றையே பார்க்குது. அந்த அலமேலுன்னு ஒரு பொண்ணு தான் கொண்டு வந்தாங்க. மத்தியானம் கொஞ்சமாக சாப்பாடு. மறந்துடக்கூடாது, நம்ம இப்போ யாராவது வீட்டுக்கு போனால் கூட நம்ம உறவினர்கள் கூட இப்படி எங்களை வரவேற்கிறது இல்லை. வெப்பம் மிகுந்த இந்த நாட்டில் கடல் கடந்து பெத்தவனை விட்டுட்டு அண்ணன் தம்பியை விட்டுட்டு பொழைக்க வந்த இடத்துல மகாராஜா மாதிரி எங்களுக்கு சேர் போட்டு இப்படி தாங்கினாங்களேன்னு பார்த்தபோது இது பேராசிரியர் ராமச்சந்திரனுக்கும் மணிகண்டனுக்கும் சுமதிக்கும் மோகன சுந்தருக்கும் எழிலரசிக்கும் கிடைக்கின்ற மரியாதை இல்லை. நாங்கள் படிக்கக்கூடிய திருக்குறளுக்கும் கம்பனுக்கும் பாரதிக்கும் பாரதிதாசனுக்கும் புதுமைப்பித்தனுக்கும் கி ராஜநாராயணனுக்கும் ஜெயகாந்தனுக்கும் எஸ் ராமகிருஷ்ணனுக்கும் வாலிக்கும் வைரமுத்துவுக்கும் முத்தம் காமத்திற்கான விஷயம் இல்லை, இது பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியுங்கிற முத்துக்குமாருடைய வைரவரிகளை படித்து கொண்டே இருக்கக்கூடிய படிப்புக்கு கொய்த் தமிழர்கள் தலைவணக்கம் செய்கின்றீர்களே, உங்கள் பாத மலர்களுக்கு என் கண்மலர்களை காணிக்கையாக்குகிறேன். ரொம்ப எனக்கு உள்ளபடியே இன்றைக்கி பெரிய மகிழ்ச்சி. இதுக்கு ஒன்றும் பெரிய பட்டிமன்றம்லாம் வச்சு பேசணும்னு இல்லை, நடுவருக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுங்க. எனக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ரஜினிக்கு அப்புறம் கருப்பில் அழகாக இருக்கிறது இவர் தான். தேங்க்யூ தேங்க்யூ. ஆனால் நான் பேசுகிறது புரியும். இதை சொல்கிறதுக்கு கமல் மாதிரி இருக்க நான் தானே வர வேண்டியிருக்கு. நீங்கள் கமல் மாதிரி இருந்துட்டு போங்க, ஆனால் நான் தான் மையத்தில் இருக்கேன். நம்ம 2 பேர் பேசினாலும் மோடி மாதிரி இவங்க பார்த்துக்கங்க.
ரைட்டு, அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். இந்த நிகழ்ச்சியை பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த கதவை கூட சாத்திடலாம், கொஞ்சம் அமைதி. ஏன்னா எவ்வளோ இங்கே ஒன்றும் பெரிய மாமா மாமான்னு 50 பேர் ஆடலை, இளையராஜா மியூசிக் இல்லை, அந்த சரவணபவன் ஸ்பான்சர் பண்ணிவிட்டு அப்படியே உத்து பார்க்குறாரு பாருங்கள், அதுதான் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா சில இடத்துல ஸ்பான்சர் கொடுத்துட்டு குலவரியோடு உட்காந்துருப்பாங்க முதல் வரிசையில், அதுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கவர். நான் ஒத்த வரி சொல்கிறேன், இந்த கொய்த்து தமிழ்ச்சங்கம் தலைவரை, இந்த அமைப்பு நல்லா இருக்கணும்னா முடிஞ்சவங்க பணம் கொடுங்க, முடியாதவங்க உடல் உழைப்பு கொடுங்க, அதுவும் முடியாதவங்க இந்த மாதிரி விழாக்கு வந்து சர்வீஸ் பண்ணுங்க, அதுவும் முடியலன்னா இவங்களை பற்றி தப்பு பேசாமல் போங்க. வருஷா வருஷம் இந்த அமைப்பு மேலே மேலே வளருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வேகமாக ஓடி வர்றவனுக்கு காலமிக்கி விடுற மாதிரி அவ்வளவு ஈடுபாட்டோட ஒரு 10 குடும்பம் வந்து நான் பார்க்குறேன் சார். தமிழ்நாட்டில் கல்யாண வீட்டுக்கு போனால் கூட வாங்கன்னு கூப்பிட்றாம இப்போ பொம்மையை வச்சுட்டோமே. ஒரு தமிழ் நிகழ்ச்சிக்கு வந்தபோது ஏதோ மாமனு மச்சனிச்சியும் இருந்து பன்னீர் தெளித்து சந்தனம் கொடுக்குற மாதிரி வாங்கன்னு சொன்ன ஒரே நாடு இந்த கொய்த்து தமிழ்ச்சங்கம்ங்கிறத பார்க்கும்போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. வந்தோடனே நான் பேசுவேன், இவர் தண்ணி குடிப்பார். அந்த நீ எல்லாம் சிரிக்காதம்மா தயவு செய்து. நேற்றுக்கு ராத்திரி இந்த அம்மாவால் ஃப்ளைட்டை விட்டுருப்போம். பியூட்டி பார்லர் போன பொம்பளை 3.5 மணி நேரம் வெளியிலே அழகுக்கு அழகு சேர்க்குறாங்களா. இந்த பாருங்க புன்னகை அரசி கேஆர் விஜயா மாதிரி உட்காந்துருக்கு பாருங்க. எங்கால் அங்கே வந்து ஏதாவது பேசுனீங்க முடியை விரித்து போட்டு ஆடிடுவாங்க. எவ்வளோ நீதிபதி அவர்களே, ஒன்று இந்த தலைப்பெல்லாம் விட்டுருங்க, இவங்களை முதல்ல பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்போ நான் யதார்த்தத்தை கேட்குறேன், இன்னும் 2 வருஷம் கழித்து இப்போ சாரை அபுதாபி ஏர்போர்ட்லேயே துபாயிலேயே பார்த்தா என்ன நினைப்பீங்க? ஐயோ பேசியே இருந்தால் கொள்ளுவாண்டான்னு திரும்பி போவீங்க, அது வேறு விஷயம். ஒரு காலத்தில் பார்த்தா எப்படி கேட்போம், நீங்கள் நல்லா இருக்கீங்களா, வீட்டில் எப்படி இருக்காங்க குழந்தைங்க. இப்போ யாருமே அப்படி இல்லை. கேட்டோன்னே என்ன 300ஆமே, உனக்கு 350, எனக்கு 200, உனக்கு 250. பார்க்குறவெல்லாம் பிபி சுகரை பற்றி பேசுகிறோமே தவிர எவனும் சிரிக்கிறதே இல்லை. நான் சொல்கிறேன் சார், மகிழ்ச்சியான வாழ்க்கைங்கிறது நம்ம கையில் இருக்குது. செருப்பை தூக்கி காலில் போடுங்க, சிரிப்பை தூக்கி வாயில் போடுங்க, வாழ்க்கையில் நோயே இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போகலாம். நான் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் ஒரு தடவை சிரிக்கிறதும் 8 ஆப்பிள் சாப்பிட்றது ஒன்று தான். ஒரு தடவை நீங்கள் சிரிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல 2 சொட்டு நல்ல ரத்தம் ஊறுது. டாக்டர்கிட்டே போக வேண்டாம், அப்போல்லாம் கனவுல கூட நினைக்க வேண்டாம். நீங்கள் என்ன எதை சொன்னாலும் புரிஞ்சுக்கிறீங்க. நீங்கள் டாக்டர் வீட்டுக்கு போயிருக்கீங்களா ஐயா? போனோன்னே கேட்பார், மூச்சை இழுத்து விடு, நாக்கை நீட்டு, கண்ணை காட்டு, பின்னாடி திரும்பு, எல்லாம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுதும்பார். இவ்வளோ நேரம் அவர் என்ன பண்ணார் நம்ம கேட்க முடியாது. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எங்கள் பெரியப்பாக்கு முடியலன்னு கூட்டி போனேன். பேசிக்கிட்டே இருந்தார். ஒருத்தன் வந்து, டாக்டர் நான் வாயை மூடு, தெர்மாமீட்டர் வச்சு எக்ஸ்ரே எடுத்து இசிஜி எடுத்து 8000 ரூபா பில்லு. அவன் சொன்னான், டாக்டர் நான் பைப்பு ரிப்பேர் பார்க்க வந்த பிளம்பர், என்னை என்னென்ன கேட்கல. அவர் சொன்னார், 3 ஃப்ளோர் மொத்தமாக கட்டிட்டேன்ல, நீ கட்டிட்டு போடான்னாரு. நான் இன்றைக்கி சொல்கிறேன் லைஃபோடைய சீக்கிரட்டு, ஒரு தடவை சிரிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல இன்றைக்கி 2 லிட்டர் நல்ல ரத்தத்தை உங்கள் உடம்புல ஏற்றின பெருமை கொய்த்து தமிழ்ச்சங்கத்துக்கு தான் உண்டு. இதுதான் மகிழ்ச்சி, இதுதான் சந்தோஷம். அதுக்காக இன்றைக்கி ராத்திரி 1:30 மணிக்கு உங்கள் வீட்டு மாடியில் ஏறி நின்று கையை விரித்து 5 லிட்டர் ரத்தத்தை மொத்தமாக ஏற்றுறேன்னு சிரிச்சிங்கன்னா நாளைக்கு உங்கள் செக்ரட்டரி எனக்கு ஃபோன் பண்ணி நல்லா இருந்தாங்கடா. இப்போ எல்லாம் சங்கத்துக்குள்ளே வரும்போது 2000, 4000, 8000 அப்படி இல்லை, எல்லாருமா கூடி உக்காந்து இந்த காம்பேர் பண்ணிங்கல்ல, இங்கே வாங்கம்மா. உங்கள் வீட்டுக்காரங்களாம் வந்திருக்காங்களா? ஆமாம், நல்லா ஒரு கைத்தட்டு கொடுங்க. அப்பா இன்னைக்கு நைட்டு தூங்க மாட்டாங்க, அது வேற விஷயம். இப்போ நான் என்ன கேட்குறேன், நான் சாமி சத்தியமாக சொல்கிறேங்க, இன்றைக்கி வர்ற தமிழ்நாட்டில் இருக்க ரேடியோவில் வர்றவங்களை விட நடுவர் அழகாக சொன்னாங்க, ரேடியோ மெரிச்சு செம்ம ஆட்டு மச்சு துப்பு எச்சிங்கிறான். அவன் வாயில் தர்பையை போட்டு பொசுக்க ஒருத்தனுக்கு கூட இம்மு இன்னி இட்டு இப்பு இரு இச்சே வரல. தமிழை நல்லா கடல் கடந்து வந்து உச்சரிச்சிங்கல்ல, உங்களுக்கு அத்தனை பேருடைய கைத்தட்டுமா. இதான் மகிழ்ச்சி, இதான் சந்தோஷம், இதான் சூழல். போலாமா? ஏன்னா இவங்க பட்டிமன்றத்தை எங்களுக்கு விடுவாங்களான்னு பயந்துட்டோம்.
ஷிஃப்ட் போட்டு இவர் தெரியுமா, இவர் என்ன செஞ்சார், மணி 8 ஆச்சுடா விடுங்கடா. ரைட். இப்போ நான் ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் கேட்குறேன். மகிழ்ச்சின்னா எதுங்க மகிழ்ச்சி? சொம்பு நிறைய தங்க காசு இருக்கிறதாங்க மகிழ்ச்சி? வீட்டில் அன்பு செலுத்துறதுக்கு ஒரு அம்மா இருந்தால் அதுதாங்க மகிழ்ச்சி. அதிகாரமான பதவியில் உட்கார்றதாங்க மகிழ்ச்சி? நமக்கு அறிவுரை சொல்லி அப்பப்போ ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு அப்பா இருந்தால் அது மகிழ்ச்சிங்க. சார், மணிப்பரிசு நிறைய மணி இருக்கிறது இல்லைங்க மகிழ்ச்சி, நம்ம சொல்கிறத கேட்கக்கூடிய ஒரு மனைவி இருந்தால் மகிழ்ச்சிங்க. அது இல்லை இல்லை, நல்லா கவனிங்க. மனைவி இருந்தால் மகிழ்ச்சின்னு சொல்லலை, சொல்கிறத கேட்குற மனைவி இருந்தால் மகிழ்ச்சி. நீதிபதி அவர்களே, நான் மேடையில் ஒருபோதும் பெண்களை தப்பாக பேச மாட்டேன். நான் பாரதியாரை படிக்கிறவன், என் ஒய்ஃபு என் கூட படித்தவ, என்னோட கூட படித்தவ, கை நிறைய சம்பாதிக்கிற. அதாவது இருங்க ஒரு நிமிஷம், நான் பேசுகிற வரைக்கும் தண்ணி கொடுக்கல, காப்பி கொடுக்கல, டீ. சார், எனக்கு என்ன தெரியுமா சார் இன்றைக்கி மகிழ்ச்சி? நான் பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்தவன். ராமாயணம் பெரிய புராணம் படித்தேன்னா 6:40க்கு ஒரு இஸ்லாமிய நாட்டில் தொழுகை கஞ்சி குடித்தேன்ல சார், அதுதான் சார் இந்த தேசத்தினுடைய பெருமை, அதான் சார் தமிழனுடைய மகிழ்ச்சி, அதான் சார் வேற்றுமையில் ஒற்றுமை. இதுக்கெல்லாம் பதில் சொல். இந்த ஆள் உட்காந்துருக்காரு பாருங்க, மோகன சுந்தரம், கொலகாரனுக்கும் அவனுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஏன் தெரியுமா? இந்த சதீஷ்னு ஒருத்தர் எங்களோட இருந்தார்ல, அவர்கிட்ட கேட்குறாரு, நாளைக்கு எந்த மாலில் வாங்கினா பேர்ச்சம்பளம் நல்லாயிருக்கும், பர்ஃப்யூம் நல்லாயிருக்கும், சாக்லேட் நல்லா இருக்கணும்னாரு. நான் கூட எதுக்கோ ஒய்ஃபுக்கான்னு நினச்சேன். இல்லை, என் மச்சினிச்சிக்கு பர்ஃப்யூம்னா ரொம்ப பிடிக்கும். மச்சினிச்சியை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக கொய்த்துக்கு வந்த எனக்கும் கொஞ்சம் வச்சிருங்க. இப்போ நல்லா இங்கே பாருங்க, மனைவியை பற்றி இதான் ரொம்ப படிக்கக்கூடாதுங்கிறது. மனைவியை பற்றி சொன்னேன்ல, என் மனைவிலாம் கல்லூரி பேராசிரியர், தசாவதார கமலஹாசனோட என் மனைவிலாம் காலைல அவ்வளவு வேலைங்க. எங்கள் வீட்டிலலாம் மனைவியை, நான் பெண்களை தப்பே பேச மாட்டேன், எல்லா வேலையும் எங்கள் வீட்டில் என் மனைவி தான் பாப்பா. சத்தியமாக சொல்கிற மேடையில் எல்லா வேலையும் என் மனைவி தான் பாப்பா. நான் தேப்பேன், அவள் பாப்பா. நான் தோப்பேன், அவள் பாப்பா. நான் கூட்டுவேன், அவள் பாப்பா. ஏன் இன்ஜினியர் சார் சிரிக்கிறாரு? என்னால் சொல்ல முடியுது, அவரால் சொல்ல முடியல. தலைவர் யோசிக்கிறாரு, நம்ம சொந்த செலவுலேயே சூன்யம் வச்சுக்கிட்டோம்டா அன்னைக்கு. சார், இப்போ நான் கேட்குறேன், இத்தனை பேர் மனசுக்குள்ளேயே எவ்வளவு ஆனந்தால. இந்த இப்போ ஐயாட்ட கேட்குறேன், எங்கள் செட்டிநாட்டு தங்கம் உட்காந்துருக்கு, எது மகிழ்ச்சி? இப்போ நான் ஒருத்தர் பேரை சொன்னேன்னு இங்கே விசில் சத்தம் பறக்குது. நாங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும், அது அபுதாபியாக இருக்கட்டும், துபாயாக இருக்கட்டும், லண்டனாக இருக்கட்டும், கனடாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், கேட்குற முதல் கேள்வி என்ன தெரியுமா? பொக்கவாய் சிரிப்போட எய்த்தாப்பில் உட்காந்துருக்காரு, காந்தி பிறந்த நாடான்னு கேட்குறான் பாருங்க. அந்த அகிம்சைக்கு பேர்பட்ட நாடு நம்முடைய இந்தியா. நாட்டை சொன்னோன்னே மகிழ்ச்சி வருது. இப்போ நான் ஒருத்தர் பேரை சொன்னோன்னே கைத்தட்டி மகிழ்ச்சி ஆகுறீங்களா இல்லையா பாருங்க. இன்றைய சூழல்ல 1000 அயோக்கியர்களை, தப்பு செய்கிறவங்களை பற்றி பேசுகிறோம்ல, நான் இப்போ ஒருத்தர் பேர் சொல்கிறேன், ஒருத்தர் பேர். இது எதுக்கு தெரியுமில்ல? நீ சீக்கிரம் முடிச்சுக்கோங்கிறதுக்கு. சார், ராமநாதபுரத்தில் சாதாரண மீனவ குடும்பத்தில் பிறந்து வீடு வீடாக பேப்பர் போட்டு படித்து பேப்பராக தலையங்கத்தில் உலகமே கலாமுக்கு சலாம் போட்டதே, அந்த கலாமுடைய மகிழ்ச்சிக்கு முன்னாடி சொல்லுங்க. அவர்கிட்ட போய் கேட்டாங்க, சார் எது சார் மகிழ்ச்சின்ன போது அவர் சொன்ன ஒத்த வார்த்தை, 2 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். நீங்கள் SLV-3 ராக்கெட் கண்டுபிடிச்சிங்க, அக்னி ஏவுகணை கண்டுபிடிச்சிங்க, உங்களுக்கு எது மகிழ்ச்சி தந்ததுன்னு அவர் தன்னுடைய அக்னி சிறைகளில் பதிவு செஞ்சுருக்காரு. பெங்களூரை சேர்ந்த இராணுவ வீரருடைய குழந்தை போலியோ அட்டாக் ஆகி 4.5 கிலோ எடையுள்ள செயற்கை காலை பொருத்தி நடக்க முடியாமல் இருந்தபோது என் ஆய்வுக்கூடத்துக்குள்ளே போய் வெறும் 410 கிராமில் விண்வெளிக்கு பறக்கக்கூடிய ராக்கெட்டில் அலுமினியத்தை பயன்படுத்தி ஒரு செயற்கை காலை கண்டுபிடிச்சு
அந்த குழந்தைய அதோடைய சொந்த காலிலேயே நடக்க வச்சல்ல, அதுதான் என் கண்டுபிடிப்புகள்லேயே மகிழ்ச்சியான தருணம்னார்ல, அதுதான் மகிழ்ச்சி. ஐயா சொன்னீங்களே ஈகை பற்றி, அன்னை தெரசா கல்கத்தாவில் போய் தன்னுடைய ஆசிரமத்துக்கு நிதி கேட்டா. ஒருத்தன் காரி எச்சையை உமிழ்ந்துட்டான். அந்த எச்சையை வலது கையில் வாங்கிட்டு தெரசா சொன்னா, இது எனக்கு தந்த பரிசு, என்னுடைய ஆசிரமத்துக்கு என்ன தர போறீங்கன்னு கீழே நீட்டினோன்ன அவன் கீழே விழுந்து கண்ணீர் வடித்தான். தமிழ்நாட்டில் ஒருத்தன் எழுதினா, அன்னையே நீ கருவுற்றிருந்தால் ஒருவருக்குத்தான் அன்னை, கருணை உற்றதுனால் உலகத்திற்கே அன்னையானாய். நான் பாருங்க, அதுதான் மகிழ்ச்சி. நான் மகிழ்ச்சிங்கிறது வேற ஒன்றும் இல்லை நீதிபதி அவர்களே. நம்மளே ஒரு செடியை வச்சு தண்ணி ஊற்றி ஒரு பூ ஊற்றுதுன்னா அது மகிழ்ச்சி. கொய்த்துக்கு வரோம், வெயிலில் கஷ்டப்படுறோம், பெத்த தாய் தகப்பனை விட்டுட்டோம். அதை விட கொடுமை என்னென்னா, கட்டின மனைவியை அங்கே விட்டுட்டு தலகணைக்கு முத்தம் கொடுத்துட்டு இங்கே வேலை பார்க்குறீங்க. ஆனால் உங்கள் நாட்டுக்கு போன போது உங்களுடைய 26 வயசு தங்கச்சி கழுத்தில் திருமங்கல்யம் ஏறும்போது உங்களுடைய வேர்வை துளி வைர தோடா அப்படி மணவரையில் உட்கார்ந்துருக்கும் போது பாசமலர் சிவாஜியை விட நீங்கள் நிமிர்ந்து நிற்கிறீங்க பாருங்க. அந்த மகிழ்ச்சிக்காக தான் எல்லாரும் வந்து இங்கே கஷ்டப்படுறது. சார், நாங்கள் மத்தியானம் ஒருத்த வீட்டில் போய் சாப்பிட்டோமே, யார் வீடுன்னு எங்களுக்கு தெரியாது. 10 லேடிஸ் ஒன்றா இருந்தது கொய்த்தில் தான். சாமி சத்தியமா, அது பாட்டுக்கு குழந்தைங்க வருது. யாரோ ஒரு அம்மா எல்லா குழந்தையும் தான் குழந்தையா சாப்பாடு ஊட்டி விட்டாங்கல்ல, அதுதான் சார் மகிழ்ச்சி. நீங்கள் தான் சொன்னீங்க இந்தியாவோட இங்கே காய்கறி நல்லா கிடைக்குதுன்னு. நான் வந்து இப்படி சொல்கிறேங்க, நேற்று என்பது உடைந்த பானை, நாளை என்பது மதில் மேல் பூனை, இன்று என்பது கையில் இருக்கக்கூடிய வீணை. இந்த வீணையை மீட்டி சுகராகத்தை ஏற்படுத்துவது அவரவருடைய மனநிலையை பொறுத்துத்தானே தவிர அடுத்தவரை நினைத்தே வாழக்கூடாது என்பதை மறந்து விடாதீர்கள். எது மகிழ்ச்சி என்று கேட்டால், நான் அண்மையிலே பார்த்தேன், ஒரு ஸ்டார் தொலைக்காட்சியில் 12 மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு ஓட்டப்பந்தயம் வச்சாங்க. ஆன் யுவர் மார்க் செட் கோன்னு சொல்லி துப்பாக்கி சத்தம் முழங்கிருச்சு. 12 பேர் ஓடத் தொடங்கினாங்க. ஒரு குழந்தை தொடங்கின இடத்துலையே கீழே விழுந்துருச்சு. பாக்கி 11 குழந்தைகளும் எல்லை கோட்டை தொடாமல் ஒரு நிமிஷம் யோசிச்சாங்க. மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகள், நம்ம பிறந்த போது இப்படி தான் இருந்தோம், விளையாண்ட போது இப்படி தான் இருந்தோம், சாப்பிட்ட போது இப்படி தான் இருந்தோம், இப்போ காம்படிஷன் போட்டின்னு வந்து நம்ம ஜெயிச்சு அது தோத்தா மனம் வழிக்குமேன்னு சொல்லி திரும்பி வந்து விழுந்த குழந்தைய தூக்கி மண்ணை தொடச்சு 12 பேரும் எல்லை கோட்டை தொட்டார்கள். அரங்கம் எழுந்திருந்து கைத்தட்டியது. அதில் ஒரு கேப்ஷன் போட்டான், மனநோயாளி என்கின்ற இவர்கள் மனிதர்களாக இருக்கிறார்கள், பல மனிதர்கள் மனநோயாளிகளாக இருக்கிறார்கள். மகிழ்ச்சியும் உண்மையாக இருக்கிறதும் நடிக்கிறதும் மோகன சுந்தரத்துக்கெல்லாம் மனசாட்சி இருந்தால், திருக்குறானை படிக்கிறவராக இருந்தால், பைபிளை படிக்கிறவராக இருந்தால், பகவத்கீதையை படிக்கிறதா இருந்தால், அடுத்தவன் செலவிலேயே நாங்கள் ஆப்பிள் ஜூஸ் குடிக்கிற ஆள். அங்கே எமிரேட்ஸில் ஏறணுன்னு அவர் சொன்னார். மாமா, என்னை மாமான்னு தான் கூப்பிடுவார். மாமா, நம்ம ஏர் இந்தியாலேயே பயணம் பண்ணி 65 வயசு கிழவிகளை பார்த்து பார்த்து டயர்டாயிட்டோம். 23 வயசு பருவமங்கை பக்கத்தில் வந்து சீஸ் வேணுமா பட்டர் வேணுமான்னு கேட்குறதே மகிழ்ச்சியா இல்லைன்னாரு. நீ ஃப்ளைட்டில் ஒரு பேச்சு, இப்போ ஒரு பேச்சு பேசினா போகும்போது ஏர் இந்தியாவில் தான் போவ அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு எனக்கு எப்படி முடிக்கிறதுன்னே தெரியல. எனக்கு உண்மையிலுமே இந்த மாதிரி ஒரு 10-15 நிமிஷம் பேசி என்னை முடிக்க சொல்கிறதுக்காக நாங்கள் இங்கே வரல. இவ்வளவு ஆனந்தமாக சந்தோஷமாக தமிழ் கேட்குறீங்களே, நான் உங்கள்கிட்ட நினச்சி பார்க்குறேன். வைரமுத்துவினுடைய பாடல் வரிகளில் அவர் ஒரு படத்தில் எழுதுவார், கடவுள் கண்ணுக்கு முன்னாடி வந்தால் என்னடா கேட்பேன்னு. பாரதியின் சொல்லை கேட்டேன், பார்த்திபனின் வில்லை கேட்டேன், வள்ளுவனின் கோலை கேட்டேன், மதுரை மீனாட்சி கிளியை கேட்டேன், மாயக்கண்ணனின் குழலை கேட்டேன், தலையண வேண்டாம் தாய்மொழி கேட்டேன், 5ஆம் வயதில் தாய்ப்பால் கேட்டேன், 6ஆம் வயதில் பொம்மைகள் கேட்டேன், 7வது வயதில் 6வது விரலாக பேனா கேட்டேன், சின்ன சின்ன தோல்விகள் கேட்டேன், சீக்கிரம் மாறும் காயம் கேட்டேன், புல்துணி நுனியில் பனித்துளி கேட்டேன்னு. ஒருவேளை இன்று இரவு என் கண் முன்னே கடவுள் அல்லாவே வந்தால் என்ன கேட்பேன்? ஆண்டுக்கு ஒரு முறை கொய் தமிழ் சங்கத்தில் பேசக்கூடிய வரத்தை கேட்பேன் என்று சொல்லி, எது மகிழ்ச்சி? எங்கேயோ பிறந்தோம் நாங்க, எங்களை கூட்டிட்டு வந்து உங்க வீடு மாதிரி சாப்பாடு போட்டது பெருசு இல்லைங்க. நீங்க ஒரு பேனர்ல ஒரு ஹைஃபை ப்ரொஃபைலில் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி மத்தியானம் சாப்பிட்ட போது
டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுத்தோன்னே மோகனசுந்தர ரெஸ்ட் ரூமில் என்கிட்ட சொன்ன வார்த்தை, ஒரு பெத்த நம்ம வீட்டில் போய் நம்ம அக்கா தங்கச்சியோடு சாப்பிட்ட உணர்வு வருதுன்னார்ல. வீட்டில் ஒரு பேச்சு, மேடையில் ஒரு பேச்சு பேசினா சிங்கிற சோத்துக்கு பாதகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, நடுவர் அவர்களே உங்களை பணிந்து கேட்குறேன், மகிழ்ச்சி என்பது அவரவர் மனநிலையை பொறுத்து. எங்களை பொறுத்தவரை இந்த 24 மணி நேரமும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்பது என்னுடைய கருத்து. மறுப்பது அவர்கள். நீங்கள் தீர்ப்பை யாருக்கு வேண்டுமானாலும் சொல்லுங்கள். கோவித்தில் தவறான தீர்ப்பு தந்தவர்கள் பத்திரமாக வீட்டுக்கு போனதாக சரித்திரம் இல்லை. உங்கள் மீது மிகுந்த பாசமும் பற்றும் உண்டு என்று சொல்லி, இந்த ஒரு மாதம் இதை திட்டமிட்டு எங்களுக்காக செய்தவர் சகோதரர் மோகனசுந்தரத்தின் வழியாக உங்களை பார்த்ததில் மகிழ்ச்சி. மீண்டும் காலமும் நேரமும் கைகூடினால் சந்திப்போம், தமிழால் இணைவோம். நன்றி. நண்பர்களே, நல்லா உற்சாகமாக தொடங்கியிருக்கிறார். அவருக்குன்னு ஒரு பாணி வச்சிருக்கிறார். அந்த பாணியில் உற்சாகமாக தொடங்கியிருக்கார். ஆனால் அந்த டிஷ்யூ பேப்பர்லாம் ஸ்டேஜுக்கு வந்திருக்க வேண்டாம். இப்போ அவர் பதற்றமாயிட்டார்ல. இப்போ அவர் என்ன முடிவு பண்ணுவார் மோகனசுந்தரம், இனிமேல் அவர்கிட்ட எதுவும் பேசப்படாது. பேசினா எல்லாத்தையும் மேடை ஏற்றுறாரு. ஆனால் அவர் சொன்னது நியாயம் தானே. என்ன அருமையான உபசரிப்பு. ஒரு 7-8 சகோதரிகள் சுற்றி நின்று ஆளுக்கு ஒரு ரெசிபி செய்து கொண்டு வந்து, வத்த குழம்புலாம் என்ன சூப்பராக இருந்தது இன்றைக்கி. அதில் ஒரு நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சாங்க. அது எப்படி செஞ்சீங்கன்னு கூட நான் கேட்டேன். ஏன்னா வீட்டில் எனக்கு உதவியாக இருக்குமேங்கிறதுக்காக. நல்லா இருந்தது. அது ரொம்ப சூப்பராக இருந்தது. அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியாக இருந்தால் தானே அவங்க அப்படி உபசரிப்பாங்க.